ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எர்மா இதை எழுதினவங்க ஃப்ரெட்ரிகோ கார்ஷியா லார்கா. இவங்க ஒரு ஸ்பானிஷ் போயட், பிளே ரைட் அண்ட் ஆல்சோ தியேட்டர் டிரெக்டர். இந்த பர்டிகுலர் பிளே 1934 எழுதியிருக்கிறாங்க. இந்த எர்மா அப்படின்றது ஸ்பானிஷ் டைட்டில். ஒரிஜினலி ஸ்பானிஷ் லாங்குவேஜில் தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிறாங்க, லேட்டர் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எர்மா அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, பேரன் இல்லைனா வேஸ்ட். ஒரு நிலத்தில் எந்த விதமான விளைச்சலுமே இருக்காது, அது ஒரு வேஸ்ட் லேண்ட் அப்படின்னா சில ப்ரெக்னென்ட் ஆகாத விமனை பார்த்து அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் சிம்பலைஸ் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு அவளுக்கு குழந்தை பிறக்காது, அவளோட லைஃப்பில் குழந்தை ப்ரெக்னென்சின்றதே கிடையாதுன்னு தெரியும் போது அவளோட மென்டாலிட்டி என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்லி ஒரு பர்டிகுலர் விமனை பற்றின ஒரு ஸ்டோரி தான், ஓகேவா. ஸோ இந்த பிளே வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணது 1934, பட் அஃபிஷியலாக எங்கேயுமே பப்ளிஷ் பண்ணலை. 1937 வரைக்கும் இதை பப்ளிஷ் பண்ணலை. இதை எழுதின அந்த பீரியட்னு பார்க்கும்போது ஸ்பானிஷ் சிவில் வார் நடந்திருக்கும் இல்லையா. அந்த டைமில் ஒரு சிவியர் சொசைட்டியல், செக்ஷுவல் அண்ட் ஆல்சோ ரிலீஜியஸ் ரிப்ரெஷன் இருந்திருக்கும், ஓகேவா. 20th சென்ச்சுரியில் ரூரல் ஸ்பெயின் வந்து என்ன மாதிரி இருந்துச்சு, விமனோட கண்டிஷன், அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் பிளே ஆத்தரோட செகண்ட் பிளே, ஓகேவா. ஒரு ட்ரையாலஜி ஒர்க் ஒன்று அவர் ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதில் செகண்ட் பிளேயாக இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிளட் வெட்டிங், செகண்ட் ஒன் த ஹவுஸ் ஆஃப் பெர்னார்டா ஆல்பா, ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு ஒர்க்கோட சேர்ந்தது தான் இந்த எர்மா அப்படின்ற ஒர்க்கும். இந்த ஒர்க்கோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது 3 ஆக்ட் பிளே, ஓகேவா. ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ட் அதில் 2 சீன்ஸ் வர்ற மாதிரி பார்த்துருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு இது ஒரு பிளே அப்படின்னு பார்த்தோம், பட் சில இடங்களில் இதை ஒரு பொயட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதோட லைன் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ஒரு லிரிக்கல் இன்டென்சிட்டி இருக்கிறதுனால இது ஒரு போம் அப்படின்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ டோன் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்லி ட்ராஜிக் அண்ட் ஆல்சோ ஒரு மூடியான ஒரு டோன் தான் இருக்கும், ஓகேவா. ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். எர்மா அப்படின்றவங்க தான் ப்ரொட்டகானிஸ்ட். ரொம்பவே பேஷனேட் அண்ட் ஆல்சோ டெஸ்பரேட்டான ஒரு விமன். இவங்களோட ஹஸ்பண்ட் ஜுவன் மேல் டாமினேஷன், இந்த டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கட்டும், பேட்ரியார்கல் கண்ட்ரோலாக இருக்கட்டும், ஒரு பொண்ணு அப்படின்னா நீ என் சொல்ல கேட்டு இப்படி தான் இருக்கணுன்றதுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷனாக இந்த ஜுவன் அப்படின்ற கேரக்டரை கொடுத்துருப்பாங்க. தென் விக்டர் அப்படின்றவங்க ஓல்டு ஃப்ரெண்ட் ஆஃப் எர்மா. தென் மரியா அப்படின்றவங்க எர்மாவோட ஒரு ஃப்ரெண்ட். தென் ஓல்டு விமன் ஒரு கேரக்டர் வருவாங்க, ஓகே. தென் டாலரஸ் அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு லோக்கல் விமன், ஓகேவா. இவங்க வந்து அந்த பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு விமன். தென் 2 சிஸ்டர்ஸ் இன் லா. இவங்க வந்து ஜுவனோட சிஸ்டர், எர்மாவுக்கு இவங்க சிஸ்டர் இன் லாஸ். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஆக்ட் 1 சீன் 1ல் ஒரு ட்ரீம் லைக் அட்மாஸ்ஃபியரோட தான் ஸ்டார்ட் ஆகுது. எர்மா வந்து இப்போ தூக்கத்தில் இருக்கிறா. அப்போது ஒரு ஷெப்பர்ட் வந்து அப்பியர் ஆகுது. அவள் பாதி தூக்கத்தில் பார்க்கும்போது வீட்டு முன்னாடி ஒரு ஷெப்பர்ட் இருக்குது. அதை பார்க்கும்போது இவளுக்கு ஒரு குழந்தை ஒயிட் ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு குழந்தை வேணும்னு, ஒரு தாயாகணும்னு அவளுக்குள்ள ஒரு அப்சஷன் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போது ஒரு தாலாட்டு ஒன்று பாடிட்டு இருக்கிறா. அவளுக்கு பிறக்காத அந்த குழந்தைய நினச்சி ஒரு தாலாட்டு பாடிட்டு இருக்கிறா. அவள் ஹஸ்பண்ட் ஜுவன் வந்து எழுந்துட்டாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறா. ஸோ அந்த ஒரு ட்ரீம் லைக் பியூட்டிஃபுல்லான அட்மாஸ்ஃபியர்லேருந்து ஹார்ஷான அந்த ஒரு ரியாலிட்டிக்கு இப்போ கன்வெர்ட் ஆகுது. ஸ்டோரியோட பிகினிங்லேயே நமக்கு என்ன தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, ஸ்டில் அவங்களுக்கு குழந்தை இல்லை. எர்மாவுக்கு குழந்தை வேணும் அப்படின்றது ஒரு அப்சஷனாகவே இருக்குது. ஆனால் கம்பேர் டு ஜுவன், அவனுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தை வேணும், ஃபாதர்ஹுட் அதிலெல்லாம் அவனுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நல்லா மணி ஏர்ன் பண்ணணும், நல்லா ஒர்க் பண்ணணும், ஹெல்த்தியாக இருக்கணும், இதில் மட்டும்தான் அவனோட கான்சன்ட்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ எர்மா வந்து அவனை நல்லா பார்த்துக்கணும், அவனுக்கு நிறைய அஃபெக்ஷனேட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் நினப்பா. பட் இவன் எப்போவுமே அவகிட்ட ரொம்பவே கோல்டாக நடந்துக்குவான். ஸோ இந்த ஒரு இமோஷனல் கனெக்ஷன் இல்லாததே ஒரு மேஜரான ஃபால்ட்டாக அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி இமோஷனலி அவங்களுக்குள்ள ஒரு லவ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து பாசிபிள் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் அங்கே லேக் ஆகுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ எர்மா இப்போ நினச்சி பார்க்குறா, கல்யாணம் ஆன புதுசில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தோம். ஸோ கண்டிப்பாக இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் மதர்ஹுட். ஸோ அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும்னு நான் நினச்சேன். இந்த 2 வருஷத்தில் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கு அப்படின்றத நினச்சி பார்க்குறா. ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் மதர்ஹுட் இல்லை அப்படின்னா இந்த மேரேஜ் லைஃபே அது ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான் அப்படின்னு நினச்சிக்கிறா. இப்போ ஜுவன் வந்து வேலைக்கு போகிறதுக்காக கிளம்பி போயிட்டா. இவ இல்லாத ஒரு குழந்தைக்கு தாலாட்டு பாடிட்டு இருக்கிறா. ஸோ அவளோட ஓன் வேர்ல்டில் அவளுக்கு குழந்தை இருக்கிற மாதிரி சைக்காலஜிக்கலி ஒரு அட்டாச்மெண்ட்டோட தான் இருக்கிறா. இப்போ எர்மாவுக்கு மரியா அப்படின்ற ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் மாதம் தான் ஆயிருக்கும். ஸோ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்றதை சொன்ன உடனே ஒரு பக்கம் இவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் கவலையாகவும் இருக்கும், ஜெலஸியாகவும் அவருக்கு ஃபீல் ஆகும். பட் அது எதையுமே காமிச்சிக்காமல் அவள் ரொம்ப சந்தோஷப்படுவாள். அண்ட் ஆல்சோ மரியாவோட குழந்தைக்காக நான் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றதையும் அக்செப்ட் பண்ணிக்குவா. அப்படி அவள் தச்சிட்டு இருக்கும்போது விக்டர் அப்படின்ற ஒரு பர்சன் அவள் வீட்டு வழியாக போகிறாரு. அவர் வந்துட்டு இவளோட பாஸ்ட் லைஃப்பில், அதாவது இவளுக்கு ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு மாதிரி இருந்திருப்பாரு. அவரை பார்த்த உடனே இவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். டைனி ட்ரெஸ் எல்லாம் அவள் தச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு விக்டர் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான்றதை நினச்சிப்பாரு. லேட்டர் அவள் கன்ஃபஸ் பண்ணுவா, இல்லை இது என்னோட ஃப்ரெண்டுக்காக அப்படின்றத சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கான்வர்சேஷன் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் மீட்லேயே எர்மாக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒரு அட்ராக்ஷன் அவர்கிட்ட இருக்கும். பட் அவள் அதை காமிச்சிக்க மாட்டா. இப்போ செகண்ட் சீனில் என்ன நடக்குது அப்படின்னா, எர்மா வந்து ஜுவனுக்காக ஃபுட் எடுத்துகிட்டு போகணுன்ட்டு அந்த ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்கும் இல்லையா, அங்கே வந்து ட்ரெடிஷ்னலாக இதுதான்
கணவர் வந்து வேலைக்கு போயிருப்பாங்க, மனைவி சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுற விதமாக இவ சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறா. அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு ஓல்டு விமனை மீட் பண்ணுறா. அவங்க டைரெக்டாகவே கேட்குறாங்க, 2 வருஷம் ஆச்சு உனக்கு ஏன் குழந்தை இல்லை அப்படின்றத கேட்ட உடனே இவ வந்து இன்டைரக்டாக சில விஷயங்களை சொல்லி பார்க்குறா. இல்லை எங்களுக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த லேடி சொல்கிறாங்க, ஃபிசிக்கலி நீங்கள் வந்து கனெக்டடாக இருக்கிறத விட மென்டலி அண்ட் ஆல்சோ உங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்கணும், அந்த ஒரு பேஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த கேட்டுட்டு எர்மா நடந்து போயிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் 2 யங் கேர்ள்ஸை மீட் பண்ணுறா. ஒரு கேர்ள் அவங்களுக்கு குழந்தை இருக்குது, ஆனால் அந்த குழந்தைய வந்து அவங்க பொறுப்பாக பார்த்துக்கிடாம அதை வீட்டில் விட்டுட்டு அவங்க ஜாலியாக இங்கே வெளியே வந்துட்டாங்க. இன்னொரு பொண்ணு அவளுக்கு குழந்தை இல்லை, இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா. ஸோ குழந்தை இருந்தாலும் இல்லைனாலும் இருக்கிறவங்கள பற்றின இவளோட ஒப்பீனியனும் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு, இல்லாதவங்கள பற்றின இவளோட ஒப்பீனியனும் சேஞ்ச் ஆகிற மாதிரி அந்த 2 பொண்ணுங்களும் நடந்து வராங்க. ஸோ அந்த மொமெண்ட் கூட எர்மாக்கு புரியலை. சொசைட்டியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லா சொசைட்டியில் இருக்கிறவங்களும் எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் தான் என்னோட மேரேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறதுனால தான் நான் இப்படி ஒரு தாட்குள்ளே இருக்கிறேன்றதே அவளுக்கு புரியலை. ஸோ குழந்தை இல்லாமலும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற தாட்டே அவளுக்குள்ளே இல்லை. இப்போ நடந்து போயிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் அகெயின் விக்டரை மீட் பண்ணுறா. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன், 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்பவும் இவளுக்கு அவன் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. இதை பார்த்த ஜுவன் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறான். உன்னை யார் சாப்பாடு கொண்டு வர சொன்னா, நீ எதுக்காக இதெல்லாம் கொண்டு வர, நீ வீட்டிலே இரு அப்படின்ற மாதிரி அவன் வந்து அட்வைஸ் பண்ணுறான். இப்போ ஆக்ட் 2 ஃபர்ஸ்ட் சீனில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் 6 வாஷர் உமன் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே க்ரீக் கோரஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக அவங்க எல்லாரும் எர்மாக்கு குழந்தை இல்லை அப்படின்றத பற்றியும் அவள் வேறு எதுவும் மென்ன தேடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது தான் ஜுவனுக்கு வந்து அவனோட ஃபேமிலி ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆயிருமோ, எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியுது அப்படின்றது அவனுக்கு கோவம் வர ஆரம்பிக்குது. அதனாலேயே இவ வந்து எங்கே விக்டரோட போயிடுவாளோ அப்படின்ற ஒரு கோவத்துலையும் ஒரு சந்தேகத்துலையும் இவனோட அன்மேரிட் 2 சிஸ்டர்ஸை இவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஜெயிலர்ஸ் மாதிரி அவனோட ஒய்ஃபை வாஷ் பண்ணுறதுக்காக வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறான். அவங்க வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நஞ்சம் இருந்த அந்த லவ்வும் காணாமல் போகிற மாதிரி அவங்க வீடே கம்ப்ளீட்டாக ஒரு ஜெயில் மாதிரி மாறிடுச்சு. எர்மாக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. ஏன்னா அந்த 2 சிஸ்டர்ஸும் இவ்வளோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ செகண்ட் சீன் ஆக்ட் 2ல என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நிறைய வருஷங்கள் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் கடந்து போயாச்சு. அவளோட நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. அந்த சிஸ்டர்ஸ் இன்னும் அவளோட வீட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போது எர்மா வந்துட்டு சரி ஓகே குழந்தைய நம்ம அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அதுக்கும் இவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். இல்லை குழந்தையெல்லாம் அடாப்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ இந்த ஊரில் விக்டர் இருந்தான் இல்லையா, அவனும் ஊரை விட்டு கிளம்பி போயிருப்பான். ஸோ சடனாக அவன் எதுக்கு இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டான் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இவளுக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அவனை பார்த்து இவளுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. ஸோ அந்த அட்ராக்ஷன் வந்த புதுசுலேயே அவன் கிளம்பி போன உடனே இவளுக்கு அது ஒரு குழப்பமாகவே இருக்கும். லேட்டர் அவன் வெளியே ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அகெயின் வந்து இவளை மீட் பண்ணிவிட்டு திரும்ப போகும்போது இவட்ட சொல்லிட்டு போவான். அப்போ தான் இவளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அவன் கிட்ட இருந்த ஷீப் எல்லாத்தையுமே ஜுவன் வாங்கிட்டதாகவும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இங்கேருந்து அவனை அனுப்பி விட்டதாகவும் இவளுக்கு தெரிய வருது. ஸோ எங்கே இவ விக்டரோட பேசிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருந்து இவளை பிரிக்கணுன்றதுக்காக தான் அவனை இந்த ஊரை விட்டே அனுப்பி வச்சிருப்பான். ஸோ இதெல்லாம் தெரியும் போது அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தென் தேர்ட் ஆக்டில் என்ன நடக்குது அப்படின்னா, எர்மா வந்துட்டு இப்போ டாலரஸ் அப்படின்ற ஒரு வைஸ் விமனை வந்து மீட் பண்ணுறாங்க. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க ஹஸ்பண்ட் வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இவங்களால குழந்தையும் பிறக்க போகிறதில்லன்னு தெரிஞ்சு அவங்க ஹஸ்பண்டோட மனசை மாற்றுறதுக்கு டாலரஸ் அப்படின்ற ஒரு விமனை போய் மீட் பண்ணுறாங்க. அவங்க ஸ்பிரிச்சுவலி நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி மனசை மாற்றக்கூடியவங்க, ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இவங்க போய் பார்க்குறாங்க. நைட் டைமில் இவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஆல்சோ சிஸ்டர் இன் லாஸ் தூங்கினதுக்கப்புறமா போய் பார்க்குறாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஜுவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவள் வீட்டில் இல்லைன்னு. ஸோ இவனும் அந்த சிஸ்டர் இன் லாஸும் வந்து அவளை தேடி போகிறாங்க. ஒரு பாயிண்ட்டில் ஒரு கிரேவ்யார்டில் அவளை பார்க்குறாங்க. நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு இவன் ரொம்ப கோவமாக அவளை கூட்டிகிட்டு வரான். நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணுற, ஃபேமிலியோட ஆனரை ஸ்பாயில் பண்ணணுன்னே இப்படியெல்லாம் பண்ணுறியா, ஸோ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்டும்போது எர்மா வந்து உடஞ்சி அப்படியே கடந்து கத்துறா. கத்திட்டு சொல்கிறா, எனக்கு ஒரு மேன் வேணும், எனக்கு ஹஸ்பண்ட் வேண்டாம், ஒரு மேன் வேணும், எனக்கு ஒரு குழந்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மேனை தான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கத்துறா. ஸோ அவளுக்கு சில சமயங்களில் ஃபீல் ஆகுது இவனோட பிளட்ல வந்துட்டு அந்த ஒரு ஃபயர் இல்லையோ, அவனால் குழந்தை கொடுக்க முடியாதோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. ஸோ அதை ஓப்பனாகவே அவள் கன்ஃபெஸ் பண்ணிடுறா. அப்போ ஜுவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த குழந்தை வேணும் அப்படின்ற ஆசைலாம் கிடையாது, குழந்தை இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்கிறான். இப்போ ஃபைனல் சீனில் என்ன நடக்குது அப்படின்னா, எர்மா வந்துட்டு ஒரு ஜேர்னி பில்கிரிமேஜ் மாதிரி போகலாம். நிறைய விமன் வந்து குழந்தை இல்லைன்னா அந்த ஒரு செயின்ட்டோட டெம்பிளுக்கு போகும்போது அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் எல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது கேள்விப்படுறா. ஸோ அதனால் அந்த ஒரு ஜேர்னி வந்து போகிறதுக்கு முடிவு பண்ணுறா. அப்படி போயிட்டு இருக்கும்போது அகெயின் அந்த ஓல்டு விமன் ஃபஸ்ட் ஆக்டில் மீட் பண்ணாலே அந்த ஓல்டு விமனை அகெயின் அவள் மீட் பண்ணுறா. அந்த விமன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான எந்த ஒரு சான்ஸுமே கிடையாது, ஸோ அவன்கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்குது, அதனால நீ பேசாமல் என்னோட பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் ஒரு மேன்லியான ஒரு பர்சன் தான், கண்டிப்பாக அவனால் உனக்கு குழந்தை கொடுக்க முடியும், ஸோ அதனால் நீ உன் ஹஸ்பண்டை விட்டு வந்து என்னோட பையனோட நீ வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது எர்மா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறா. இல்லை, நான் என்ன ஆனாலும் என்னோட ஃபேமிலியோட ஆனரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னோட ஹஸ்பண்டோட தான் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. இதை வந்து ஜுவன் ஓவர் ஹியர் பண்ணுறான். ஸோ அப்போ வந்து அவனுக்கு என்ன ரியலைஸ் ஆகுது அப்படின்னா, அப்போ கூட நம்ம மனைவி வந்து இவ்வளோ லவ்வபுளாக இருக்கிறாளேன்றதை அவன் நினைக்கல, நம்ம ஃபேமிலி ஆனரை அவள் ஸ்பாயில் பண்ணல, ஸ்டில் நம்ம ரெஸ்பெக்டடான ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கிறோன்றதை நினச்சி தான் சந்தோஷப்படுறானே தவிர அவள் எந்தளவுக்கு ஒரு நல்ல விமன் அப்படின்றது அவனுக்கு தெரியலை.
தென் அவளை மீட் பண்ணி பேசுகிறான். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நமக்கு குழந்தை இல்லாதது, நம்ம சந்தோஷமாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றத அகெயின் அவன் அதே இதை பேசிகிட்டு இருக்கும்போது தான் இவளுக்கு ரியலைஸ் ஆகுது இவனுக்கு குழந்தை பிறக்கிற வாய்ப்பே இல்லை. ஸோ இத்தனை வருஷமும் ஏதோ ஒரு பிரச்சனை, அதை சரி பண்ணி இமோஷ்னலி லவபிளான ஒரு கப்பலாக மாறிட்டோன்னா குழந்தை பிறக்கும்னு அவன் நம்பிட்டு இருந்தா. பட் இப்போ அவன் ஒரு வேஸ்ட் லேண்ட், அவனால தான் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்ற தெரிஞ்ச உடனே அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா இவ்வளோ நாளும் இவளை ரொம்ப இல்ட்ரீட் பண்ணிட்டு, இவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு, இப்போ ப்ராப்ளம் அவன்கிட்டன்றது தெரியும் போது அவ்வளோ கோவம் வருது. ஸோ அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவனை கொலையே பண்ணிடுறா. ஸோ அவன் இறந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் கடைசியாக அவள் சொல்கிறது, ஐ ஹவ் கில் மை சைல்டு, ஐ ஹவ் கில் மை சைல்டு வித் மை ஓன் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறா. என்னோட கையாலேயே நான் என்னோட குழந்தையை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி அழுறா. ஸோ குழந்தை வேணும் அப்படின்ற ஒரு பொண்ணோட அப்சஷன், அவளோட மைண்ட் செட் எந்த அளவுக்கு அவளை சேஞ்ச் பண்ணுது அப்படின்றத வந்துட்டு, அது சொசைட்டியாக இருக்கட்டும், அவளோட ஓன் ஃபேமிலி, பார்ட்னர் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு கொண்டு போகிறாங்க அப்படின்றத ரொம்பவே இமோஷ்னலி இதில் கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.